இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எத்தனையோ ஆலயங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் தல சிறப்பும் புராண சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். கொள்பாடி, இதுதான் ஊரின் பெயர். இறைவனை முனிவர்கள் எதிர்கொண்டு அழைத்த இடம் இதுதான். திருமணஞ்சேரி என்னும் ஊருக்கு மிக அருகில் உள்ளது. இங்கே மலர்குழல் நாயகி உடனுரை ஐராவதேஸ்வரர் அருள் புரிகின்றார். இந்த திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் உள்ள ஆண்டவன் திருத்தலங்களில் சிறப்பாக காட்சியளிக்கின்றான். அப்படி ஒரு சிறப்பு திருத்தலமே திரு எதிர்கொள்பாடி. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் குத்தாலத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் காவேரிக்கு வடகரையில் உள்ளது இந்த திருக்கோயில். திருமணஞ்சேரி என்னும் திருத்தலத்திற்கு மேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைந்திருப்பதால் இது மேலை திருமணஞ்சேரி என்றழைக்கப்படுகிறது. மணவாள கோலத்துடன் வந்த இறைவனை பரத முனிவர் எதிர்கொண்டு அழைத்த காரணத்தினால் இத்தலம் எதிர்கொள்பாடி என்றழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்து இறைவனின் திருப்பெயர் மத்யானேஸ்வரர். ஆராவதம் என்னும் யானை இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதால் சுவாமிக்கு ஆராவதேஸ்வரர் என்றும் திருப்பெயர். இறைவியின் திருநாமம் மலர்குழல் நாயகி. வடமொழியில் அம்பாளின் திருப்பெயர் சுகந்த குந்தளாம்பிகை என்றழைக்கப்படுகிறது. இந்த கோயிலின் தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் எனப்படுகிறது.
தேவார மூவரில் மூன்றாவதான சுந்தரர் தம்பிரான் தோழர். தீரா பிணி தீர இத்தலத்து இறைவனை பதிகம் வைத்து பாடி அருள் பெற்றதாக கூறப்படுகிறது. மணக்கோலத்துடன் இறைவன் வந்த இடமாதலால் மிக புண்ணிய தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. அமராவதியில் வெள்ளை யானையின் மேல் அசுரரை வென்ற களிப்போடு இந்திரன் வந்தான். சிவபெருமானுக்கு சாத்தப்பெற்ற தாமரை மலரை துர்வாசர் இந்திரனுக்கு தர யானை மீது இந்திரன் அப்பூவை வைக்க யானையோ பூவை காலடியில் போட்டு மிதித்தது. சினவுற்ற முனிவர் பாண்டியன் எரியும் வளையினால் இந்திரன் முடி சிதறுமாறு ஐராவதம் எனப்படும் வெள்ளை யானை காட்டு யானை ஆகுமாறும் சபித்தார். சாபம் நீங்க ஐராவதம் மண்ணுலகத்திற்கு வந்து காட்டு யானைகளோடு திரிந்து பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டது. எதிர்கொள்வாடி என்னும் இத்தலத்திற்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்டு அருள் பெற்றது. இந்திரனும் இதே இறைவனை இங்கே வந்து தீர்த்த நீராடி வணங்கி மீண்டும் பதவி பேறு பெற்றான். எட்டாம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காணாட்டு முள்ளும் கல்லும் கூடிய வழியில் செல்லும் போது இறைவன் காட்சி கொடுத்தார். கண்டு வணங்கிய பின் இந்த எதிர்கொள்வாடி திருத்தலத்திற்கு வந்து பதிகம் பாடி அருளினார். இந்த ஸ்தலத்துக்கு பேர் திரு எதிர்கொள்பாடி அப்படின்னு பேர். திருத்துருத்தி குத்தாலத்தில் தேவியார் பெண்மகளாய் தோண்டினான். பரத மகரிஷி ஆசிரமத்தில் 7 வயசு வரைக்கும் அவரோட ஆசிரமத்திலே வளர்ந்தா. தினமும் காவேரி கல்லில் போய் லிங்கம் பிடித்து வழிபட்டிருக்கும் பொழுது அந்த லிங்கத்திலேருந்து பரமேஸ்வரன் ஆண்மகன் உருவம் கொண்டு அம்பாளை கையை பிடிச்சுட்டார். நான் தான் உத்தவேதி அப்படின்னார். உத்தவேதின்னு கையிலையில் இருப்பவன் அப்படின்னு பொருள். அதாவது பூலோகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் திருமண தோஷங்கள் விரைவில் நீங்கி திருமணம் நடக்கணும். அதனால் நம்மளோட திருமணம் மானிட முறைப்படி பூலோகத்தில் நடக்கும் அப்படின்னு கூறினார். அதன்படி குத்தாலத்தில் பெண் பார்க்க வந்தார். வேள்விக்குடி அப்படிங்கிற ஊரில் வேள்விகள் நடந்தது, கங்கணம் கட்டின்றது, ரெண்டும் செஞ்சுட்டார். இங்கே வந்து காசி யாத்திரையோடு எதிர்கொண்டு அழைச்சார். திருமணஞ்சேரியில் திருமணம் பண்ணிட்டார். இந்த எதிர்கொண்டு அழைச்சதுனால எதிர்கொள்பாடி அப்படின்னு பேர். அதாவது இறைவன் கோச்சிண்டு வந்து இங்கே வந்து எதிர்கொண்டு அழைச்சி அவரை சமாதானப்படுத்தி திருமணஞ்சேரி போய் திருமணம் பண்ணி வச்சது. அதனால் இதுக்கு எதிர்கொள்பாடி அப்படின்னு பேர் வந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தில் பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாக்க உடனே அவ 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாள் அப்படிங்கிற ஐதீகம். அதாவது இந்த கோவில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில் ராஜகோபுரத்துலேருந்து கர்ப்ப கிரகம் வரைக்கும் ஒரு யானை உள்ளே போய் பூஜை பண்ணலாம். அந்த அளவுக்கு கோவில் நுழைவாயில் வந்து அகலமாகவும் நல்லா உயரமாகவும் இருக்கும். அதாவது இந்த ஈஸ்வரனை வந்து வழிபட்டாக்க எல்லா விதமான பொருட்களும் கொடுத்து நோயின்றி தேவேந்திரனை போல நெடுநாள் வாழச் செய்வார் அப்படின்னு பொருள்.
ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் இயல் சிறப்பும் நாடக சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடலில் இன்று மயில் விருத்தம் என்பதை பார்க்கப் போகின்றோம். இந்த பாடலில் அவர் வள்ளுவரை பற்றிய ஓர் அற்புதமான தகவலை நமக்கு அளிக்கின்றார். வள்ளுவருடைய பெயர் என்ன, அது எந்த நூலில் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் பாடல் முடிந்த பிற்பாடு விளக்கம் வரும். ஆதார பாதளம் பெயர அடிபெயர மூதண்ட முகடது பெயரவே ஆடரவ முடி பெயர எள்டிசைகள் பெயர வெறி கவுட்கிரிச்சரம் பெயரவே வேதாள தாளங்களுக்கிசைய ஆடுவார் மிக்க பிரியப்படவிடா விழிபவுரி கவுரி கண்டுள மகிழ விளையாடும் விஸ்தார நிறுத்தமயிலாம் மாதானுபங்கையெனும் மாலது சகோதரி மகேதரிகிராத குலிமா மாதானுபங்கையெனும் மாலது சகோதரி மகேதரிகிராத குலிமா மரிமுனி குமாரி சாரங்கநந்தனி வந்த வள்ளிமணி நூபுர மலர் பாதாரவிந்த சேகரன் நேய மலர் முற்பலகிரி அமர்ந்த பெருமாள் படை நிறுதர் கடகமுடை பட நடுவு பச்சை பசும் தோகை வாகை மயிலே. பாடலில் அருணகிரிநாதர் நமக்கு மாபெரும் தகவல்களை அளிக்கிறார். தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தமிழனுடைய விசேஷம் என்ன, எவ்வளவு ஆழம் என்பதை அருணகிரிநாதரை பாடலில் சுட்டி காட்டுகின்றார். பாடலின் பிற்பகுதியில் மாதானுபங்கி எனும் மாலது சகோதரி என்று சொன்னோமே, வள்ளுவரை குறிக்கக்கூடிய வார்த்தை 1890 ஆண்டுகள், அதாவது மிகவும் பழங்கால நூல்கள். அந்த நூல்களில் திருக்குறளை அவர்கள் அந்த காலங்களில் அச்சிட்ட பொழுது மறவாமல் திருவள்ளுவ மாலை என்கின்ற அந்த பல பாடல்களையும் சேர்த்தே அச்சிட்டிருப்பார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. என்ன செய்வது? அந்த திருவள்ளுவ மாலை என்பது திருவள்ளுவருடைய பெருமையை, திருக்குறளுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் புலவர்கள் எல்லாம் பாடிய பாடல்கள். அந்த திருவள்ளுவ மாலையில் அங்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த திருவள்ளுவர் என்பவர் பிரம்மதேவருடைய அவதாரம் என்பது திருவள்ளுவ மாலை சொல்லக்கூடிய தகவல். அது மாதானுபங்கி என்றால் வள்ளுவருடைய பெயர். திருவள்ளுவருக்கு மாதானுபங்கி என்று ஒரு பெயர் உண்டு. நான்முகன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்து உரைத்த நூல். அது மட்டுமல்ல, அயன்மேல் அதாவது அந்தாமரை மேல் அயன், அந்தாமரைனாக்க அழகான தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் என்பது பொருள். தந்தான் திருவள்ளுவ மாலை சொல்கின்றது இந்த தகவலை. அப்படி மாதானுபங்கி என்கின்ற பெயர் வள்ளுவருடைய பெயர், அது ஒரு பெயர். அதே நேரத்தில் மாதானுபங்கி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள் மாதா அனுபங்கி, அதாவது தாயை போல அனுசரித்து நடக்கக்கூடிய ஒழுக்கம் உடையவர் என்பது பொருள். ஒரு அம்மா குழந்தைக்கு உணவு ஊட்டுகின்றாள், அப்படி கடிச்சிடுது, உடனே தாளை எடு, உடனடியாக காவல்துறைக்கு நான் ஒரு மனு போடுவாளா? இந்த குழந்தை எவ்வளவு தவறு செய்தாலும் பெற்றவள் பொறுத்து கொள்கின்றாள் அல்லவா? அதுபோல எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அதை அனுசரித்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்தான் வள்ளுவர். அதனால தான் அவருக்கு மாதானுபங்கி அப்படிப்பட்ட பெயர். இந்த வள்ளுவர் தான், பிரம்மதேவர் தான் வள்ளுவராக வந்தார்னு பார்த்தோம் இல்லையா? பிரம்மதேவருடைய சகோதரி தான் முருகப்பெருமானுடைய துணைவியாரான வள்ளி நாச்சியார். அதனால பிரம்மாவினுடைய சகோதரியான வள்ளி நாச்சியாரை வள்ளுவர் தான பிரம்மதேவர்னு சொல்லியிருக்கோம். அந்த வள்ளுவருடைய சகோதரி வள்ளி நாயகி என்று எவ்வளவு அழகாக நமக்கு பாடம் நடத்துகின்றார் பாருங்கள்.
அப்படிப்பட்ட அந்த வள்ளி நாச்சியாருடைய துணைவன் முருகப்பெருமான் இருக்கின்றாரே, அந்த முருகப்பெருமானுடைய அந்த மயில் இருக்கு இல்லையா, அது வேற எதுவும் இல்லை, படை நிருதர் கடமுடும். என்ன தகவல், என்ன தகவல்! அந்த நிருதர்கள் அரக்கர்கள் யுத்த களத்தில் ஈடுபட்டார்கள் அல்லவா, அவர்கள் பட நடவு பச்சை பசுந்தோகை வாகை மயிலே. அவர்கள் அவ்வளவு பெரியும் இல்லாமல் செய்வதற்காக இந்த வாகை மயில் அழகாக தோகையை விரித்து கொண்டு நடந்ததாம் அந்த இடத்தில். மாதானு பங்கி எனும் மாலது சகோதரி மகீதரி, மிகவும் உயர்ந்தவள், கிராத குலிமா மறைமுனி சாரங்க நம் தனி வந்த வள்ளி. அந்த மறைமுனி சாரங்க என்பதை மிகவும் கூர்மையாக கேட்க வேண்டும். சிவமுனிவர் என்பவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பார்வையின் நோக்கத்தின் காரணமாக ஒரு மானின் வயிற்றில் வள்ளி நாச்சியார் பிறந்ததாக பழந்தமிழ் பாடல்களும் நமது கந்தபுராணம் முதலான நூல்களும் சொல்லுகின்றன. மறைமுனி, தமிழில் முனிவர்ங்கிற வார்த்தைக்கு நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, முனிதலை நீக்கியவர்கள் யாரோ அவர்கள் முனிவர்கள். முனிதல் என்றால் கோபித்தல் என்பது பொருள். கோபமே வராதவர்கள் முனிவர்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த அளவு கோபம் வந்தாலும் சரி, அவர்களாலும் அந்த கோபத்தை வைத்து கொண்டிருக்க முடியாது. விட்டானா பாருன்னு, அந்த கோபத்தை நம்மாலும் தாங்க முடியாது. சாரங்கம் என்றால் மான் என்பது பொருள். அப்படிப்பட்ட அந்த முனிவருக்கு அவதரித்த இந்த வள்ளி நாச்சியார் மாதானுபங்கி என்று சொல்லக்கூடிய வள்ளுவருடைய சகோதரி, அவருடைய துணைவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நடத்தக்கூடிய வாகனம் இந்த மயில் வாகனம் என்பது அங்கே அருணகிரிநாதர் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான தகவல்கள். இப்படிப்பட்ட அரும் தகவல்கள் நிறைந்த நமது பழந்தமிழ் பாடல்களை நாம் காண்போம், கற்போம், நாமும் உயருவோம், நாடும் உயரும். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள், திருப்புகழ் அனைத்தும் உங்கள் மனம் அமைதிப்படும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.